Hi friends, good morning. Welcome back to கதம்ப சமையல். இன்னைக்கு நம்ம கதம்ப சமையல்ல பன்னீர் சீஸ் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் கீழ இருக்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே show notification enable பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சிட்டேன். அதுல கொஞ்சமா பட்டர் போட்டுக்கலாம். அதில் பன்னீர் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அது மேலே வச்சு லைட்டாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா பன்னீர் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும், ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால சும்மா லைட்டாக குக் பண்ணி எடுத்தால் போதும். கலர் வந்து லைட்டாக கொஞ்சம் எல்லோ கலர் மாற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இதை எடுத்துடுறேன். இப்போது இது எடுத்ததுக்கப்புறமா அதில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டு ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து 2 ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு ஸ்லைஸ் இப்படி போட்டு இன்னொரு ஸ்லைஸ் பக்கத்தில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ப்ரெட்டை திருப்பி விட்டுட்டு ஒரு ஸ்லைஸ் மேலே இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்த பன்னீர் ஸ்லைஸை வந்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலே நம்மளோட துருவின சீஸ் வந்து ஸ்லைஸாகவும் கிடைக்குது, அது வேணாலும் வச்சுக்கலாம். சீஸ் வந்து நல்லா இது மேலே ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே இந்த இன்னொரு துண்டு ப்ரெட்டை வந்து இது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். அப்போ தான் நல்லா டீப் ஃப்ரை ஆகி ப்ரெட்டு வந்து நல்லா மொறுன்னு ஆகிடும். பாருங்கள் இப்போ நல்லா ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி மூடி இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போது நம்மளோட பன்னீர் சீஸ் ப்ரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. நல்லா வெளியில் மொறுன்னு இருக்குது, கார்னர்ஸ் வரைக்கும் நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியான டேஸ்டான ஸ்நாக் தான். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபிஸ்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.